Hare Krishna. So welcome everyone to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். So 20th ஸ்லோகா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பகவத்கீதையில என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆத்மாவை பத்தி கிருஷ்ணா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அர்ஜுனா லேமன் பண்றாரு, என் சொந்தக்காரங்களெல்லாம் நான் கொல்றேனே, நான் எனக்கு பாவம் வந்துரும், என்னால எப்படி அவங்கள கொண்டு நான் எப்படி நான் ஹாப்பியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா லேமன் பண்றாரு. சோ அந்த லேமெண்டேஷன், அந்த புலம்பல்களை கிருஷ்ணா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லேமன் மட்டும் பண்ணல அர்ஜுனா, ஹி சரண்டரிங் ஹிம்செல்ஃப், தான் டோட்டலா சரண்டர் ஆகுறாரு, முழுக்க முழுக்க சரணடைகிறாரு. சிஷ்யஸ் தேகம் சுவாதிமான் துவாம் பிரபன்னம், நான் உங்கள்ட்ட சரணடைஞ்ச சீடன் நானு, நீங்க என்ன சொல்றீங்களோ என்னால என்னுடைய இந்த பௌதீகமான கருமித்தனத்தினால என்னால ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடியல. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரண் அடைகிறாரு. ஸோ அவர் சரண் அடைஞ்ச உடனே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வெரி, டோன்ட் பேனிக், ஜஸ்ட் ரிலாக்ஸ், கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் திங்கே அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணா, ஜஸ்ட் ரிலாக்ஸ், நீயோ நானோ இல்ல இங்க இருக்கிறவங்களோ, தெர் இஸ் நோ டைம், எந்த க்ஷணத்திலயுமே நம்ம இல்லாம இருந்த காலமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சோ சொல்றாரு, ஏன் இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டம் உனக்கு, why are you getting so tensed, உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் போயிடுவாங்க, அப்படி ஆயிரும் இப்படி, why are you getting so tensed, நீ எப்படி சின்ன குழந்தையா இருந்த அந்த பாடி இன்னைக்கு இல்ல, நீ ஒரு யூத் ஆன அந்த பாடி உனக்கு இப்ப இல்ல, ஒரு அடல்ட் மீன் ஓல்டேஜ் வர போற அந்த பாடி. சோ எப்படி ஒரு குழந்தை, ஒரு யூத், ஒரு அடல்ட்டா உன்னோட பாடி மாறிக்கிட்டே தான் இருக்கு. பட் யூ டோன்ட் நோ தட், யூ ரியலி டோன்ட் நோ. பட் why are you just panicking for the just change of body? எப்படி same ஆத்மா is carrying so many faces and death is just a transmigration of soul. இந்த பாடி விட்டுட்டு இன்னொரு பாடி, இதுக்கே இவ்வளவு பதட்டம். தீரஸ் தத்ரனா முஹ்யதி, தீரர்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. why should you worry, why should you panic அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. then again he started explaining, நீ இந்த உடலை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க, இந்த உடலுக்கு நீட்டிப்பே கிடையாது, there is no extension, 6லயும் சாவு 100லயும் சாவு. is there any age limit, இந்த ஏஜ் லிமிட் தொட்டாதான் நம்ம இறந்து போவோம் அப்படின்னு நமக்கு ஏதாவது அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்களா மாதாஜிஸ் and பிரபுஜிஸ் here? Do we have an assurance that we have a age limit here? இல்ல இல்லைங்களா, நமக்கு எப்ப வேணா சாவு வரும், we will face death at any time. So இந்த உடலுக்கு நீட்டிப்பே கிடையாது, there is no extension for your body, and why should you worry unnecessarily when you are going to face something for sure, why should we worry? இல்லைங்களா, அந்த கௌர் கோபால் பிரபு, இஸ் கிரேஸ் கௌர் கோபால் பிரபு ஒரு இதுல கொடுத்திருப்பாரு, when there is some problem, if there is some solution, why to worry? இல்லைங்களா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னா why should we worry? and if there is some problem and when there is no solution, then why to worry? இல்லைங்களா, ரெண்டுக்குமே we shouldn't worry. சொல்யூஷன் இருக்குது அப்படின்னாலும் worry பண்ண தேவையில்லை, சொல்யூஷனே இல்லைன்னாலும் worry பண்ண முடியாது. what is the use? சொல்யூஷன் இல்லாம இருந்தா what is the use? worry பண்ணி என்ன பிரயோஜனம், இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கிருஷ்ணா இங்க சொல்றாரு, எப்படியும் you are going to face the death. it may be today, it may be tomorrow, it may be in few years. So this death in our life is so inevitable, it is an inevitable fact, இல்லைங்களா? எப்படியும் டெத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஏன் பதட்டம், ஐயோ என் சொந்தக்காரங்க செத்து போயிருவாங்களே, அதாயிருமே இதாயிருமே, அவங்க போயிருவாங்களே இவங்கள போயிருவாங்களே, நான் கஷ்டப்படுவேனே, why should you worry? anyways you are going to live, anyways they are going to live. So there is no extension for this body. That is what Krishna wants to tell here.
So Krishna wants to tell here, anyways you're going to leave this body. So அவர் அது அப்படின்னு சொல்லிட்டு first time he speaks about body and soul. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த உடலுக்கு நீட்டிப்பு இல்லை, it is for sure, but there is something within you that is eternal. எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. So beautiful Bhagavad Gita is. You really sit peacefully, just chant 2 rounds. உண்மையிலே இங்க இருக்கிறவங்க, how many of you want peace in life? How many of you want peace in life? என்ன மாதாஜி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? எங்க எல்லாருக்குமே வேணும். We all need peace, இல்லைங்களா? If you really need peace in life, Silly Mataji, I know you need peace. யாருக்குதான் பீஸ் வேணான்னு சொல்லுவாங்க? யாருதான் பதட்டத்திலேயே இருக்க விரும்புவாங்க? இல்லைங்களா? We all need peace in life, right? So what is the அந்த பீஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? சும்மா வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து இப்ப பகவத்கீதா நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால people used to call me. உங்க ப்ராப்ளத்துக்காக கூப்பிடுவாங்க. They will call me. அவங்க mostly what I have observed is people, they just want us to listen to their problem. அவங்க வந்து புலம்புவாங்க. நம்ம அதை காது கொடுத்து கேட்போம். ஆனா they really don't want a solution. That is the biggest problem in this material world. நீங்களும் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, நீங்களும் நிறைய பேர் அப்படி பார்த்திருப்பீங்க. மக்கள் நம்மளுக்கு நம்ம கிட்ட புலம்புவாங்க. They just want to lament. People love to lament. What I have observed is, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. So on the lamentation, many people love to lament. ஆனா one thing you should know, அந்த lament பண்ற people இருந்து better to stay away. ஏன்னா if someone laments and when you're going to give a solution, if they're not interested in the solution, then there's no use in just lamenting, இல்லைங்களா? நம்மளே பாருங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன், சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்படி இருந்தது இப்படி இருந்து, we used to lament. புலம்புவோம். But if someone gives a solution, we are not ready to accept the solution, then what is the use of lamenting? And what is the use of speaking to those people? So இந்த இடத்துல கிருஷ்ணா வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வந்து இந்த உடல் ரீதியா நீ பேசுறது வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். சோ நம்ம ஒரு பிரச்சனை வருது, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை வருதுன்னா, we should just think, sorry I just forgot, peace formula. யாருக்கெல்லாம் அமைதி வேணுமோ, நிம்மதி வேணுமோ, just listen to this. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, just hear it from an acharya. I'm just telling what my acharya says. நல்லா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 2 rounds chant பண்ணுங்க. உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரஷரு, டென்ஷனு, தாங்க முடியாத ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலை அப்படின்னா, டோன்ட் ரியாக்ட். தயவு செய்து அப்ப வார்த்தை விட்டுறாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. டோன்ட் டூ எனிதிங். whatever you do in anxiety will definitely lead you in trouble. Just note it down. நீங்க பதட்டத்துல நீங்க எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் it will definitely lead you, உங்களை எங்கேயாவது அதுல பதட்டத்தை தள்ளி விட்டுரும். So whenever you're tensed, it may be small thing or big thing, maybe material thing or anything else, என்ன எப்பெல்லாம் உங்களுக்கு பதட்டம் இருக்கோ, whenever you feel so anxiety, just chant. நீங்க நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஒரு மாலை கையில் எடுத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த ஒவ்வொரு பீடும் ஹரே கிருஷ்ண நம்ம சொல்லி நம்ம சாண்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, எப்படி அர்ஜுனருக்கு கிருஷ்ணா இந்த குருஷேத்திர வார் நடந்த இடத்துல இருந்து நமக்கு அறிவுரை சொல்றாரோ, இட் இஸ் த சேம் கிருஷ்ணா. டோன்ட் திங்க் நம்ம சாண்ட் பண்ணும்போது சொல்ற கிருஷ்ணா வேற, இங்க இருக்கிற கிருஷ்ணா வேறன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் த சேம் கிருஷ்ணா. சாக்ஷாத் கிருஷ்ணா இஸ் ரைட் விதின் அஸ். நம்ம டங்ல வந்து he is standing on our tongue. When you just chant and vibrate ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, he is just standing on our tongue.
since Krishna is absolute, அவருக்கு வந்து அவருடைய நாமத்துக்கும் அவருடைய ரூபத்துக்கும் அவருடைய என்ன சொல்றது கீர்த்தனம், அவருடைய புகழுக்கும் anything related to Krishna is absolute truth. It is not relative. Absolute truth, பூரண உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப தர்ஸ்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, வாட்டர் 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 தண்ணி தண்ணி தண்ணின்னு சொன்னா என் தாகம் அடங்குங்களா? will my thirst get quenched when I just say தண்ணி 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 நான் சொல்றனால என் தாகம் அடங்குங்களா? I should go and get a tumbler of water, I should drink water, then only my thirst will be quenched. இல்லைங்களா? This is absolute, this is relative truth. அதாவது தண்ணிங்கிறத ஒரு ப்ராடக்ட் வேற, நான் அந்த ப்ராடக்ட நான் வாயில சொல்றது வேற. It does not, both does not sync. தண்ணி நான் சொல்றனாலேயே எனக்கு தாகம் தனியாது. I should take that product and drink. This is called relative truth. ஆனா ஆன்மீக உலகம் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட, it is 180 degree just opposite. அப்படியே ஆப்போசிட். It is 180 degree opposite. So அந்த ஆன்மீக உலகத்துல வந்து கிருஷ்ணா மீன் ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த சொல்லுக்கு அந்த நேமுக்கும் there is no difference at all. That is called absolute truth. So நீங்க கிருஷ்ணா நீங்க கூப்பிட்டீங்கனாலே it is Krishna. It is not the name of Krishna. Just like I tell, the name of the product was water, is what name of the product is different, the product is different. It is not like that. ஆன்மீக உலகத்துல அந்த நேமுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. This is called absolute truth. பூரண உண்மை. That is why Krishna is great. So எதுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரா chant பண்றாங்க? Are we all fanatics? People are thinking we are fanatics. No, we are not fanatics. Whenever you chant Hare Krishna Maha Mantra, நீங்க ஹரே கிருஷ்ண மகா மந்திரா சொல்லும் போது எப்படி, just keep it in your mind. You believe it or not, you don't believe it or not, just keep it in your mind. Whenever you chant Hare Krishna Maha Mantra, Krishna is dancing on your tongue. He is literally dancing on your tongue. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. That is why it is called Maha Mantra. It is not an ordinary mantra, Maha Mantra. நீங்க இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு ஸ்லோகம் கூட சொல்லினா கூட no issues, no problem. If you start chanting Hare Krishna Maha Mantra, Hare Krishna Maha Mantraவை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, it means நீங்க இவ்வளவு காலம் வேதத்துல இருக்கிற அத்தனை வேதங்கள், உபனிஷத்துகள், அத்தனை புராணங்கள், இது எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கூட என்ன பலன் வருமோ, just by chanting Hare Krishna Maha Mantra you will get it. என்ன மாதாஜி நீங்க எக்ஸாகரேட் பண்றீங்க, இது என்ன சிம்பிளா இருக்கே மாதாஜி, இதுல எப்படி பலன் வரும்? நம்ம எப்படி இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்படி நம்ம டியூன் ஆயிருக்கோம் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல நமக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம it should be tough. இப்ப நீட் மெடிக்கல் சீட் கிடைக்கணும் அப்படின்னா I should work so hard, I should study, I should strain, then only if I get the seat, then it means it is அது ரொம்ப வேல்யூபிள். ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம் பௌதிக உலகத்துல, we are so used to it. உண்மையில் frankly speaking ஆன்மீக உலகத்துல பகவான் வந்து அவ்வளோவெல்லாம் வந்து டஃப்னஸ் நமக்கு கொடுக்கல. He is just giving himself very freely to us. It is we who is refusing to accept him. So இப்போ கூட இந்த கலியுகத்துல நாமெல்லாம் அந்த ஆஸ்டிட்டி பண்றதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லைங்கனால he himself came here as Chaitanya Mahaprabhu. There is no difference between Chaitanya Mahaprabhu and Krishna. It is Sakshat Krishna. Sakshat Krishna in the mood of Srimati Radharani. So Chaitanya Mahaprabhu அவரே வந்து அவர் வந்து எடுத்து கொடுத்ததான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு நேரம் தேவையில்லை, காலம் தேவையில்லை, நல்லவனா கெட்டவனா எதுவும் தேவையில்லை. நான் வந்து பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், சத்திரிய குலத்துல குலம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ண மந்திரா. நீங்க குளிச்சிருக்கணும், குளிக்க கூடாது, எதுவும் தேவையில்லை. See the mercy of the Lord. நம்மள மாதிரி கலியுகத்துல இருக்கவங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஃபாலனா இருப்போங்கனால பகவான் அங்கிருந்து இறங்கி வந்து
ரொம்ப ரொம்ப மர்சிஃபுல்லா கொடுத்துக்கிறேன் ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா. சோ அந்த மகா மந்த்ரா நாம வந்து நீங்க எப்பெல்லாம் பதட்டத்துல இருக்கீங்களோ, எப்பெல்லாம் அர்ஜுனா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க அப்பெல்லாம் அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா நீங்க சேன் பண்ணும்போது அந்த பகவான் நீங்க முழு நம்பிக்கையோட பகவானை நம்பி சேன் பண்ணும்போது he comes, he is there in your tongue. அதுக்கப்புறம் ஒரு 2 rounds எடுத்துட்டு just take and read பகவத்கீதா. பகவத்கீதா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா then you'll get a clarity. எவ்வளோ பெரிய உலகத்துல மேக்ஸிமம் ப்ராப்ளம் என்ன? டெத். ஐதர் டெத் ஆஃப் அவர்ஸ் ஆர் டெத் ஆஃப் சம் நியர் அண்ட் டியர். அதுதான் ஒரு மேக்ஸிமம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு துன்பம். அந்த துன்பத்தை கூட அசால்ட்டா ஃபேஸ் பண்ணிடலாம் when we read பகவத்கீதா. So don't underestimate this பகவத்கீதா ரீடிங். டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு மாதாஜி வேலை பொழப்பு இல்லாம சொல்றாங்க, ஏதோ நாம ஒரு வேலை இல்லாம கேட்டுருக்கோம்னு நினைக்காதீங்க. This is the moment in your life. யாரெல்லாம் பகவத்கீதையை முழு நம்பிக்கையுடன் முழுக்க முழுக்க நல்ல கவனத்தோட கேட்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களும் கூடி வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றது, நாம இதை தவிர வேற எதை நாம கேதர் பண்ணாலும் இந்த உலகத்தோட நம்ம விட்டுட்டு போயிருவோம். நீங்க டெமிகாட் வர்ஷிப் பண்ணி நீங்க வந்து டெய்லி நீங்க கோவிலுக்கு போய் விளக்கேத்தி நீங்க உருண்டு உருண்டு பெரண்டு பெரண்டு தேங்காய் உடைச்சு நீங்க அங்க பிரதட்சணம் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அதுல மூலம் என்ன பலன் வந்தாலும் you are going to leave and go. Please understand, please understand, we are not fanatics of Krishna. கிருஷ்ணரை மட்டும் கும்பிடணும்னு சொல்றது it is not fanaticism, it is the truth, it is the absolute truth. ஏன் மாதாஜி கிருஷ்ணா மட்டும் சொல்றீங்கன்னா, இப்ப கேட்டாலும் எங்க அப்பா பேரு பொன்னுசாமின்னா இப்ப கேட்டாலும் நான் பொன்னுசாமின்னு தான் சொல்லணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் பொன்னுசாமின்னு தான் சொல்லணும். அடுத்தவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நான் ராமசாமின்னு மாத்திக்க முடியாது இல்லைங்களா? மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் பொன்னுசாமி, இட் வில் பி தேர் வெட்டர். நான் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் பொன்னுசாமி, அதை மாத்த முடியாது. அது மாதிரி இந்த உலகத்தோட கிரியேட்டர் இஸ் கிருஷ்ணா, the father of the whole universe. Not only this universe, whole creation is Krishna. We cannot change the name of the creator. மத்த தேவர்கள்லாம் they are definitely highly exalted person, there is no doubt about it. தேவர்கள் எல்லாம் மிக 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 சிறந்தவர், நம்மளை விட ரொம்ப ஹை, there is no doubt about it. But they are in this material world. Please understand, நீங்க எவ்வளவுதான் உங்க டைம் எனர்ஜியோ தேவர் வழிபாட்டுல கொடுத்தீங்கனால there is no use, because they are also in this material world. அவங்களும் நம்மள மாதிரி ஆன்மீக உலகத்துக்கு போற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. they are also devotees, they are also devotees. தேவர்கள் also devotees with some material desire. அவங்க டிவோட்டி தான், ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் பௌதிகமான ஆசைகள் இருக்கனால அவங்க இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறாங்க. they are also aspiring to go back home, back to Godhead. யாருக்கு தான் இன்னொருத்தர் வீட்டுல கெஸ்ட் ஒருத்தர் வீட்டுல போய் எவ்வளவு நாள் இருக்க முடியும்? நம்ம சொந்த வீடா இருந்தா யாரும் நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நம்ம கெஸ்ட் வீட்டுல போய் இருந்தா எவ்வளவு நாள் நம்ம இருக்க முடியும்? மேபி few days, few months, maybe few years. That is a rare case. அதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது இல்லைங்களா? we have to go back home, back to Godhead. சோ இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், ஆன்மீக உலகம்ங்கிறது டிஃப்ரெண்ட். பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டது ஆன்மீக உலகம். நம்ம தேவ வழிபாடு, நம்ம it may seemingly look like we are in devotion, நம்ம பக்தி பண்றோம்னு நினைப்போம். பக்தி அப்படிங்கிற வேர்டே கிருஷ்ணாக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். This is so surprising. Only after reading Bhagavad Gita I came to know all bhaktyamam abhijanati, பக்தி ததகம். அதாவது பல இடங்கள்ல பக்தி 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 அப்படிங்கிற வேர்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு கிருஷ்ணா. சோ பக்திங்கிற வேர்டு யாருக்கு யூஸ் பண்ணாலும் இட் கேன் பி யூஸ் ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. ஆன்மீகம் அப்படின்னாலே ஆத்மாவை அறிமுகம்தான் ஆன்மீகம். ஆத்மா இஸ் a product of Krishna. That means ஆன்மீகம் means it is only Krishna. மத்தது எல்லாமே பௌதிகம், மத்த எல்லா வழிபாடும் பௌதிகம். நீங்க தேவர்களை கும்பிடலாம், இல்ல சில சித்தர்கள், இப்ப சாய்பாபா மாதிரி சித்தர்களை கும்பிடலாம், இது எல்லாமே பௌதிகம். வாட் வில் யூ கெட்? வாட் வில் யூ கெட்? நீங்க சாய்பாபாவையே கும்பிடலாம், வாட் வில் யூ கெட்? அல்டிமேட்லி வாட் வில் யூ கெட்? ஜஸ்ட் திங்க், ஜஸ்ட் சிட் அண்ட் திங்க். நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், இவ்வளோ நம்புறேன், அவ்வளவு கும்பிடுறேன், ஓகே, ஐ அக்ரி, ஐ ரியலி உங்களுடைய அந்த நம்பிக்கைக்கு ஐ ஜஸ்ட் அக்ரி. ஆனால் வாட் இஸ் தி எண்ட்? வாட் இஸ் தி கோல்? இந்த பௌதிக உலகத்திலேயே சுத்தி சுத்தி வருதா கோ ஹெட், யாரு வேணா கும்பிடுங்க, நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ.
இந்த இங்க பகவான் என்ன பேசிட்டு இருக்காரு, இந்த பௌதி, இந்த உடல், திஸ் உடல் இஸ் டெம்பரரிங்கிற டெம்பரரி உடலுக்காக நீங்க டெம்பரரியான நீங்க தேவர்களை கும்பிட்டீங்க. அண்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ, இந்த தேவர்கள் போஸ்ட் இருக்கிறீங்களா, இந்திரா, சந்திரா, வாயு, முருகா, விநாயகா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ போஸ்ட், தேர் நாட் பர்சன்ஸ், தேர் ஆல் போஸ்ட். எப்படி நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல கலெக்டர், அந்த சிஇஓ, இது எல்லாமே பாத்தீங்கன்னா that post will be eternal, post will be there, only the person will change, இல்லீங்களா? only the persons will change, that post is there forever. அதே மாதிரி தேவர்களுடைய பதவி it is there. அந்த பதவியில யாரெல்லாம் தகுதி ஆகுறாங்களோ அவங்க அந்த தேவ பதவிக்கு போவாங்க. அவங்க அங்கிருந்து கிருஷ்ணா சொல்றத ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் ஆன்மீக உலகத்துக்கு போயிருவாங்க. அடுத்து அதர் நியூ செட் ஆஃப் பீப்புள் வில் பி புட் இன் தேவர்கள் பொசிஷன். சோ தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், நாம ஆன்மீகம்ங்கிற பேர்ல மத்த தேவ வழிபாடு பண்றது திருப்பி திருப்பி இந்த உலகத்துக்குள்ளேயே தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். we will be just revolving around the same world. பிரம்ம புவனலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா, பிரம்மலோகத்துல இருந்து புனர்லோகம் வரைக்கும், எங்க புகர்லோகம் வரைக்கும் எங்க போனாலும் திருப்பி நீ வந்துருவ அர்ஜுனா. ப்ளீஸ் லிசன் டு மீ. கிருஷ்ணா டெல்லிங் அர்ஜுனா 8வது அத்தியாயத்துல சொல்லுவாரு, நீ மேலுலகம் வரைக்கும் போனினாலும் இது பௌதிக உலகம் தான். you'll come back to earth. once your pious activities getting over, you'll come back. ரங்கராட்டின மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த பௌதிக உலகத்துல. what is the use? what is the use? இப்ப நான் வந்து அம்பானியா இருப்பேன், அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு ஏழை குடிசைல பிறந்திருப்பேன், அடுத்த ஜென்மத்துல ஒரு பன்றியா பிறப்பேன். what is the use? ஒரு யூஸ் இல்ல, இல்லீங்களா? திருப்பி திருப்பி இந்த பாடியில உள்ள என்ஜாய்மெண்ட் தான் நம்ம தேடிக்கிட்டே சுத்திட்டு இருக்க வேண்டியதான். that is why Krishna is starting directly here. don't worry about your body. your body is so temporary. அழகா சொல்லுவார் மாதாஜி, அழகா அவர் ஒவ்வொரு ஸ்லோகம் முத்து முத்தா இருக்கும். இந்த செகண்ட் 2வது அத்தியாயத்திலும் சரி, எல்லா ஸ்லோகங்களுமே ரொம்ப அழகா கிருஷ்ணா will take us to next level. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா. இவ்வளவு அழகு பாருங்க, எதுலயும் ஆத்மா ஒண்ணுமே பண்ண முடியாது. மாசாம்சி ஜீர்ணானி யதா விகாயா. பழைய ஆடை, இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். let us see tomorrow. so இதுல என்ன சொல்றாருன்னா, நஜாயதே மிரியதே வா கதாச்சின். அதாவது if we are really intelligent, we claim to be intelligent, we are just claiming that we are intelligent, right? all of us want to say that we are intelligent. if we are really intelligent, we should work for something eternal. உண்மையில் நம்ம புத்திசாலி அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நாம ஏதாவது நிரந்தரமான விஷயத்துக்கு தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே ஒழிய temporary thingsக்கு வந்து we shouldn't waste our time. so here Krishna says, na jayate mriyate va kadachin. ஜாயத்தேன பிறப்பு, மிரியத்தேன இறப்பு, கதாச்சித் எந்த காலத்திலும். there is no past, present and future for our soul. நம்ம சோலுக்கு there is no past, no present, no future. because ஒரு பிறப்புன்னு இருந்தால்தானே இறப்பு வரும், இல்லைங்களா? பிறப்பு இல்லாததுக்கு எப்படி இறப்பு வரும்? so Krishna how beautifully is pacifying Arjuna. நீ வந்து ஒரு உடலை பார்த்து நீ வேற தேவையில்லாம நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க, பட் you have something eternal within you which does not have a birth, does not die. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒண்ணுக்கு இறப்பும் இல்ல பிறப்பும் இல்ல. நாயம் பூத்வா பவிதா நா பூயக. அது தோன்றியதுமல்ல தோன்றுவதுமல்ல தோன்ற போவதும் இல்ல. நோ பாஸ்ட் அண்ட் நோ பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ. அஜோ நித்யக பிறப்பற்ற. அஜான்னா உங்களுக்கு தெரியும் பிறப்பு. அஜ நித்யக பிறப்பற்றவன், நித்யக நித்தியமானவன், சாஸ்வதோ என்றும் நிலைத்திருப்பவன், இஸ் எட்டர்னல். தமிழ்ல சொல்றது சாஸ்வதம், சாஸ்வதமா வாழ்ந்துருவோமா? Are we not using this word in Tamil also? Jayprada Mataji, please note it down. Yes, Purano note பண்ணிக்கலாம். so na hanyate, na hanyate, hanyate அப்படின்னாக்க கொல்றது, கொல்லப்படுவது. ஹன்யமானே கொல்லப்படும் போது, ஷரீரே. so beautifully Krishna is telling,
In case if you feel that you're going to kill your relatives, you're just going to kill their body, but they're not this body. ஒரு ஆத்மாவுக்கு பிறப்பே இல்லைங்கும் போது நம்ம ஏன் பயந்துக்கணும் ஆத்மாவை கொண்டுட்டோன்னு? We cannot kill the atma because atma is a direct byproduct of Krishna. ஆத்மா பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி கிடையாது. இந்த உடல் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங் திங் மாதாஜி அண்ட் பிரபுஜிஸ் ஹியர். நம்மளுடைய இந்த உடல் பாத்தீங்கன்னா it is the combination of Krishna's two potency. நம்ம உடல் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்னா it is not this body is just a speaker. எப்படி இப்ப நான் பேசுறது உங்களுக்கு it is coming out through this laptop. இந்த லேப்டாப்போ உங்க மொபைல் மூலமா தான் நீங்க அந்த சவுண்ட் கேக்குறீங்க. எப்படி உங்க லேப்டாப் மொபைல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஹியர் மை சவுண்டோ, அதே மாதிரி மை பாடி இஸ் ஜஸ்ட் மீ இன்ஸ்ட்ருமெண்ட். நான் உள்ள ஆத்மாவா நான் என்ன பேச நினைக்கிறேனோ அது இந்த பாடி இஸ் ஜஸ்ட் an instrument, just a speaker. My mouth is just a speaker. My external body is just an instrument to express my internal subtle body and my soul. So நான் ஆத்மாவா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ இந்த பாடி வச்சு நான் பண்றேன். சோ நம்ம ஏன் நம்ம பகவானுடைய பின்ன பகுதி டைரக்ட் பார்ட் அண்ட் பார்சலா இருந்து நாம ஏன் தப்பு பண்றோம், நாம ஏன் மறந்து போறோம்னா கிருஷ்ணா இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி பிரபுபாத் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹியர். ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோல் நெருப்பு அத நம்ம அமைக்க முடியாது. ஆனா அந்த நெருப்புல இருந்து ஒரு கங்கு வெளியில வந்துருச்சுன்னா will it not get put off within few seconds? ஒரே ஒரு நெருப்புல இருந்து ஒரே ஒரு கங்கு வெளியில விழுதுன்னு வச்சுக்கோங்க, will it not be put off in a few seconds? அந்த நெருப்பு அமைக்கிறது கஷ்டம், ஆனா அந்த ஒரு பார்ட் ஈஸியா அமைஞ்சு போயிருங்களா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. நாமளும் சச்சித் ஆனந்த விக்கிரகா தான். we are not lesser than Krishna in quality. Please understand. in quality wise நமக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் quantity wise he is huge and we are very less. அதனால நம்ம அமைஞ்சு போயிடுறோம். we are forgetting things. நமக்கு பவர் அவ்வளவுதான். we easily forget our identity. அதனாலதான் Krishna is coming here and explaining us about our identity. Oh my child, you are forgotten your real identity. நீ மறந்துட்ட, please come to me. நீ என்கிட்ட திரும்பி வா அப்படிங்கறதுக்காக இங்க சொல்றாரு. சோ நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம பகவானுடைய இன்டர்னல் பொட்டன்சி, நம்மளுடைய உடல் வெளியில இருக்கிற நம்ம உடல் பகவானுடைய பகிரங்க சக்தியால் செய்யப்பட்டது. நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா இல்ல, நாம தான் ஆத்மா. நானுனாலே இட் மீன்ஸ் மை ஆத்மா தான். மை ஆத்மா கூட இல்ல, நானுனாலே நான் ஆத்மா தான். ஐ ஆம் ஆத்மா. சோ ஆத்மா பகவானுடைய அந்தரங்க சக்தி, அந்த உடல் பகவானுடைய பகிரங்க சக்தி. அந்த பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தியை மூடுனால we are cut off from Krishna. At present we are cut off from Krishna. Literally we are cut off from him. இப்ப right now Krishna conscious existing whole universe. கிருஷ்ணருடைய உணர்வு இருக்கு. எப்படி நீங்க இந்த உடலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்க உடலில் உணர்வு இருக்கோ, as soon as you are living in this body you get a what is consciousness இல்லீங்களா? once நீங்க உடலை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா this body is dead, totally dead. it is useless, it will deteriorate, it has to be burnt, it has to be cremated. இல்லைனாலும் நாய் நரி சாப்பிடும், இல்லைன்னா பாக்டீரியா ஃபங்கஸ் சாப்பிட்டுரும் இல்லீங்களா? so it means for something to be alive it needs something. உள்ள உயிர் சக்தி தேவைப்படுது. so இந்த பௌதிக உலகம்ங்கிறது it's a dead. Please understand, the whole material world is a matter. அதனாலதான் material world, it is full of matter. அங்க உயிர் கிடையாது. whole material world is matter and this material world is seeming to look moving. எதனாலனா இதுக்குள்ள பகவான் has kept us the living entities. அவருடைய அந்தரங்க சக்தியில மூலம் நம்மள எல்லாம் உள்ள கருவுல ஏத்துறாரு. he is giving seeds. நம்மள இந்த மாயாவை கருவுற செய்யறாரு. it is Lord who is impregnating the seeds of living entities within this material world. அவர் கருவுற செய்யறனாலதான் everything seems to be moving.
சோ இந்த பௌதிக உலகமும் ஒரு மேட்டர் தான். இந்த மேட்டருக்குள்ள கிருஷ்ணா இஸ் என்ட்ரிங் as கர்ப்போதகசாயி விஷ்ணு. ஃபர்ஸ்ட் காரணதகசாயி விஷ்ணுவா காரண கடல்ல படுத்திருக்காரு. அவருடைய மூச்சு காற்று மூலம், அவருடைய போர்ஸ் மூலம் எண்ணற்ற யூனிவர்ஸ் வெளியில வருது. Then he is entering into every universe as கர்ப்போதகசாயி விஷ்ணு. சோ எப்படி இந்த உடல்ல நீங்க நுழைஞ்சோன்னு இந்த உடலுக்கு உயிர் வருதோ, இந்த உடல் முழுவதும் உங்கள் உணர்வு பரவி இருக்கும். எங்கேயா தொட்டால் you will get shock, right? எங்க தொட்டால் you will know that you are there. அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் Krishna's consciousness spread. The whole world is Krishna conscious. But we are not able to understand that ஏன்னா we are separated from Krishna conscious. Our consciousness is separated from Krishna conscious by this body. நாம் இந்த உடல் மூலம் பகவான் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம். So again with the same body we are working hard. இதெல்லாம் படிச்சு நம்ம சான் பண்ணி நாம வந்து வர்ஷிப் பண்ணி என்ன பண்றோம்னா இந்த பௌதிக உடல் மற்றும் அந்த ஸ்தூல உடல் சூட்சும உடல் ரெண்டுமே பௌதிகம். ஸ்தூல உடல்ங்கிறது நீங்க இப்ப கண்ணுல பாக்குறது, நம்ம வந்து எக்ஸ்டர்னலா பாக்குறது. சூட்சும உடல்ங்கிறது மனம், புத்தி, அகங்காரம். சட்டில் மைண்ட், மனம், புத்தி, இன்டெலிஜென்ஸ், அகங்காரம் இஸ் ஈகோ. இந்த மூன்றும் பௌதிகம் தான். இந்த ரெண்டையுமே நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணனாதான் நம்மள நம்ம ஆத்மாவா உணர முடியும். Our Atma is covered by these two. So at present, we are doing all things to spiritualize our mind. இப்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிற நம்ம மைண்ட ஸ்பிரிச்சுவலைஸ் பண்றதுக்காக தான் we are just chanting, reading Bhagavad Gita எல்லாமே. So once you spiritualize your mind, your consciousness is connected to Krishna consciousness. Is it clear, Mataji? பெரிய கஷ்டம் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. At present, your consciousness is separated from Krishna consciousness by your body and subtle mind. So நீங்க இந்த ரெண்டையுமே நீங்க வந்து சாண்ட் பண்ணி பகவானை கனெக்ட் ஆகி நீங்க ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா your consciousness will be connected to Krishna consciousness. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மள ஒருத்தர் கிரியேட் பண்ணிருக்காரு இல்லைங்களா, அவரு என்ன நம்மள வச்சு செய்ய நினைக்கிறாரோ அது நமக்கு இப்ப புரியல. Do we really know what Krishna expects from us? இங்க வரக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது தெரியுமா மாதாஜி? Can we understand what Krishna expects from us? யாருக்காவது தெரியுமா? No, we don't know. ஏன்னா நம்ம கான்சியஸ் நம்ம செப்பரேட் பண்ணிக்கிட்டோம், அவர்கிட்ட நம்ம பிரிச்சு வந்துட்டோம். So only when by devotional service, நீங்க அவருக்கு சேவை செய்ய செய்ய செய்ய, நீங்க மனதால செய்யலாம், உடலால செய்யலாம், வாக்கால செய்யலாம், எல்லாமே சர்வீஸ் தான். Don't think speakers, preachers are great. அந்த கோவில்ல பிரீச் பண்றவங்க ரொம்ப சூப்பர், அவங்க கிரேட். அங்க கூட்டுறவங்க கம்மி நினைக்காதீங்க. பகவானுடைய சர்வீஸ்ல எல்லாருமே ஒன்றுதான். அங்க கூட்டுறவங்களும் சரி, பிரீச் பண்றவங்களும் சரி, எந்த வேலை சமையல் செய்யறவங்களும் சரி, even டாய்லெட் கழுவி விடுறவங்களும் சரி, everyone is the same because they're doing it for Krishna. கிருஷ்ணருக்காக அவங்க செய்யும் போது எல்லாமே டிவோஷனல் சர்வீஸ் தான். அந்த சர்வீஸ் செய்ய 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 we can நம்ம வந்து பியூரிஃபை ஆகும். at present also we are serving. இப்ப கூட நம்ம சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம யார சர்வ் பண்றோம்னா நம்ம வந்து மேட்டரை சர்வ் பண்ணிட்டு இருக்கோம், பௌதிகமான விஷயங்கள் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். We are trying to serve material things, but same thing when it gets spiritualized, நம்ம இதெல்லாம் பண்ணி spiritualize ஆயிடுச்சுன்னா we'll be doing the same service, but it will become devotional service. It will become devotional service. So நம்ம பக்தி சேவை செய்ய 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 நம்ம இவ்வளோ கோடி ஜென்மமா, நம்ம பல கோடி ஜென்மமா சேர்த்து வச்ச அழுக்குகள் பூரா, நம்மளுடைய அந்த ஹிருதயத்து மேல படிஞ்சுக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியில வந்து நம்ம பியோர் ஆத்மாவா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா then that is called முக்தி. முக்தி அப்படிங்கிறது நாம இந்த கண்டாமினேஷன் வந்து வெளியில வந்து நம்மளுடைய ஆத்மாவா உணருது. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவில்ல. இதுதான் கிருஷ்ணா இங்க பிரபுபாத் இங்க எழுதியிருக்கிறாரு. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். சச்சித் ஆனந்தா, ஆத்மா சச்சித் ஆனந்தா. அறிவு இருக்கு, எட்டர்னிட்டி இருக்கு, ஆனந்தம் இருக்கு. இந்த மூணுமே இருக்கு, சத் சித் ஆனந்தா. ஆனா அட் பிரசன்ட் we are அசத் அச்சித் நிரானந்தா.
இப்ப at present we are not Shat, we are Asat, we are not Chit, we are Achit, we are not Ananda. யார் இங்க ஆனந்தமா இருக்கும்? we are all full of miseries, we are Nirrananda. so இந்த ஒரு என்ன சொல்ற ஒரு unfortunate situation, இந்த ஒரு என்ன சொல்லுவோம் தமிழ்ல, ஒரு ஒரு what is it unfortunate தமிழ் என்ன சொல்லுமா மாதாஜி? சாதகமற்ற சூழ்நிலை, சாதகமற்ற சூழ்நிலை, துர்பாகியமான சூழ்நிலை. துர்பாகியம், எக்ஸாக்ட்லி மாதாஜி, துர்பாகியம். இந்த துர்பாகியமான நிலையில இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா one and only way is chanting. என்ன மாதாஜி நீங்க டாக்டரா இருக்கீங்க, நீங்க வந்து சாண்டிங் எல்லாம் நம்புறீங்களா அப்படின்னா, once you get into Bhagavad Gita, once you chant, then only you will know the importance of chanting. தயவு செய்து சாண்டிங் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. சாண்டிங், வெறும் சாண்டிங் மூலமே you can go back home, back to God. இதெல்லாம் எதுவுமே படிக்கிற, இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா, இதெல்லாம் படிக்கிற மூலம் நம்மளால நல்லா சாண்ட் பண்ண முடியும், அதுக்காக படிக்கிறோம். மத்தபடி இதெல்லாம் கூட தேவையில்லை. just by chanting Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. இந்த 16 syllables உள்ள இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திராவை முழு நம்பிக்கையுடன் யாரு ஜெபம் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பாக, please note it down in bold letters, there is no doubt about it, கண்டிப்பாக அவங்க கிருஷ்ணாட்ட போயிருவாங்க. we should just, it will take few time to just believe it. இது நம்பருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது நமக்கு, but one day the other will believe it. whether you're believing it not, please start chanting. நான் அப்படிதான் பண்ணேன். எனக்கு இனிஷியலா நம்பிக்கை வருதோ வரலையோ, என்னுடைய சிக்ஷா குரு அவர் அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணாரு ப்ளீஸ் சாண்ட்னு. so I started chanting. initially it was very tough, distract ஆகும். இனிஷியலா just first ஒரு 10 மந்த்ரா தான் சாண்ட் பண்ணுவேன். then I raised to 25, then I raised to 1 mala, then I raised to 2 mala, then I raised to 16 mala directly after 6 months maybe. so நம்ம வந்து கதை நல்லா இருக்கு மாதாஜி. நீங்க காலையில மாதாஜி உங்க லெக்சர் கேட்டாதான் எங்களுடைய டேவே நல்லா இருக்கு. இதெல்லாம் சும்மா அப்படி கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டீங்கன்னா there is no use. just hear it with your ears, take it to your heart, nicely cultivate it in your heart, and then bring it to other ear. சரிங்களா? so இன்னைக்கு இந்த ஸ்லோகால இத பத்திலாம் தான் கிருஷ்ணா பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. I think we covered all the points. so ஓம் தத் சத். இன்னொரு பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு, ஆத்மா, நம்ம உடலில் 2 ஆத்மா இருக்காங்க, ஒண்ணு நம்ம ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. பரமாத்மாவும் கூட இருக்காரு. இத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஒரே ஆத்மான்னு நினைச்சுக்குவாங்க. அந்த பரமாத்மா டிவைட் ஆகி ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள இருக்காருன்னு தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நோ, we are separate, பரமாத்மா is separate. பரமாத்மா நம்ம கூட ஜஸ்ட் உபதிருஷ்ட அனுமந்தாவா இருக்கிறாரு, சும்மா சாட்சியா நம்ம கூட இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க பின்னாடி டீடைலா நீங்க படிப்பீங்க, ஃபார் நியூ கமர்ஸ் எஸ்பெஷலி. சோ ஓம் தத் சத்.